வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, எந்த ஜாதக அமைப்பிற்கு சனி பகவான் யோகம் செய்வார் பத்தி பார்க்கலாங்க. பொதுவா சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே அவர் பாவ கிரகம். அவங்களுடைய திசை நடக்குது, அடுத்தது வருது அப்படின்னாலே பயந்துக்கிறாங்க. சனி பகவான் திசை வருது, ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா, பாதிப்பு கொடுத்துருமா அப்படிங்கிற எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஆனா சனி பகவானும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் ஒண்ணுங்க. பொதுவா சனி பகவான் எல்லாருக்குமே பாவம் பிரச்சனை கொடுத்துருவாரு, பாதிப்பு கொடுத்துருவாரு அப்படின்னு கிடையாதுங்க. அவர் பாவ கிரகமாகவே இருந்தாலும் சரிங்க, சில லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய திசா காலங்கள யோக பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்புண்டு. அது எந்தெந்த லக்னம் எந்த மாதிரி அமைப்புல இருந்தா சனி பகவானுடைய திசா காலங்களும் நன்மையும் யோகத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ எந்த லக்னம் அப்படின்னு எடுத்துட்டானா, கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க, சனி பகவான் லக்னாதிபதியா ஆகக்கூடிய அமைப்பு. அவரே 12ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆவார். இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல சனி பகவானுடைய திசை கும்ப லக்னம் அல்லது ராசியில பிறந்திருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்களும் நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்புண்டுங்க. மெயினா லக்னத்துக்கு பலன் அதிகமா தரக்கூடிய வாய்ப்புண்டு. ஏன்னா ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ, அந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்களோ அந்த அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால இப்ப கும்ப லக்னமாக இருக்கும்போது முழுமையான யோக பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புண்டு. இப்ப ராசியாக இருந்தா அந்த லக்னத்துக்கு பொறுத்தே அந்த சனி பகவான் தன்னுடைய திசையில பலன் தருவார். சரிங்களா. கும்ப லக்னத்துக்கு பாருங்க, லக்னத்திலே இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்புண்டு. கேந்திரத்தில் இருக்கும்போது நற்பலன்கள் யோகமான பலன்கள் கொடுக்கும். ஏன்னா பொதுவா பாருங்க, நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சனி பகவான் பொது பாவ கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது தன்னுடைய திசா காலங்களும் நல்ல பலன்கள் யோகமான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புண்டுங்க. இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்களும் சனி பகவானுடைய திசாக்களமும் நன்மையும் யோகத்தையும் தரும். சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, லக்னாதிபதியே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அவங்களுடைய திசாக்களமும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. 5ஆம் இடமான மிதுனத்தில் இருந்தாலும் புதன் அதிபதி அப்படிங்கிற நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அங்கவும் 5ஆம் இடத்திலையும் அந்த சனி பகவான் இருந்தாலும் நல்ல பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ லக்னாதிபதி திரிகோணஸ்தானமான 5, 9ஆம் இடங்கள லக்னத்தில் இருக்கும்போது லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க சனி பகவானுடைய திசா காலங்களும் என்ன பலன் தரணுமோ அது முழுமையா தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. ஆனா அந்த இடத்துல சனி பகவான் வக்ரம் மட்டும் ஆகாம இருக்கணுங்க. இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திரிகோணஸ்தானத்திலோ கேந்திர ஸ்தானத்திலோ இந்த சனி பகவான் அமர்ந்து இருக்கும் போது அந்த சனி பகவான் நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல பாதிப்பு இல்லாத அமைப்புல இருக்கும்போது சனி பகவானுடைய திசை யோகமான திசையாக இருக்கும். அந்த சனி பகவான் தான் தரக்கூடிய பலன் முழுமையா அந்த திசா காலங்கள்ல கொடுக்கும். சனி அப்படி என்ன பலன் தருவாரு அப்படின்னு சனி உத்தியோகத்துக்கு காரகர், வேலை ஆட்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறா சனியுடைய திசையில நல்ல தொழில வளர்ச்சி இருக்குங்க. சனி பகவான் என்ன ஆதிபத்தியத்துல உட்கார்ந்து இருக்காரோ அதோட ஆதிபத்தியத்தை நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புண்டு. சனி பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சனியுடைய பார்வை 3, 7, 10ஆம் பார்வை எந்த பாவத்து மேல விழதோ அந்த பாவத்துக்கு உண்டான உயிர்காரகம் பொருள்காரகம் சனி தன்னுடைய திசையில முழுமையா அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்புண்டு. ஆனா கேந்திர திரிகோண ஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது வக்ரமாகி இருப்பதோ அல்லது ராகு கேதுவோட வக்ரம் ஆகாம சேர்ந்திருப்பதோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போதுதான் சனியுடைய திசையில கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த சனி பகவான் கேந்திர திரிகோண ஸ்தானத்துல இருக்கும்போது வக்ரம் பெறாம நல்ல அமைப்புல அந்த ஸ்தானாதிபதியும் அதே போல சனி பகவானுக்கும் சார கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல இருக்கும்போது கேந்திர திரிகோண ஸ்தானத்துல அவங்களுடைய திசா காலங்கள் சனியுடைய திசா காலங்கள் மகத்தான யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அந்த சனி பகவானோட சுக்கிர பகவானுடைய இணைவோ புதன் பகவானுடைய இணைவோ அல்லது குரு பகவானுடைய இணைவோ பார்வோ பெற்றிருந்தாலும் சனியுடைய திசையில மிகுந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த திசா காலங்கள்ல உண்டு. சரிங்களா. இப்போ சனி பகவான் அடுத்த லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டா மகர லக்னத்துக்கும் யோக பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு. மகர லக்னத்துக்கும் அவர் லக்னாதிபதி, 2ஆம் இடத்துக்கு அதிபதி, தனத்துக்கு தனாதிபதி அப்படிங்கிற குடும்பாதிபதி அப்படிங்கிறதுனால மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் கேந்திர திரிகோண ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது அவருடைய
அவருடைய திசா காலங்களிலும் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ராஜ யோகம் பலனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டா ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல, ஏன்னா ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கும் திரிகோண ஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவருடைய திசா காலங்களும் ராஜ யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ ஸ்திர லக்னம், அதாவது ரிஷப லக்னம் வந்து ஸ்திர லக்னமாக வருதே, 9ஆம் இடம் பாதகஸ்தானம், பாதகாதிபதியா வருவாரே, அது எப்படி அவர் பலனை தருவாரு, பாதகத்தன்மை தரமாட்டாரா அவருடைய திசா காலங்கள்ல அப்படின்னு கேட்டா, அந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு அதிபதி, ஒரு கிரகம் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் வந்து அதிபதியாக வரும்போது இந்த சனி பகவான் வர்றதுனால சனி பகவான் பாதகத்தன்மை தரமாட்டாரு. அவருடைய திசா காலங்களும் ராஜ யோகாதிபதிங்கிற அமைப்புல சனி பகவான் ரிஷப லக்னத்தில் வந்து அந்த லக்னத்துக்காரங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல பலன்கள், யோகமான பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பாருங்க, அந்த லக்னத்துல வந்து உச்சம் பெறக்கூடிய கிரகமே சனி பகவான் ஆவார். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்திலே சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அந்த லக்னத்துக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி யோகாதிபதி அப்படிங்கிற அமைப்புல துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சனி பகவான் தன்னுடைய திசா காலங்களில் நல்ல பலன்கள், யோகமான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடத்தில் வந்து சனி பகவான் தனித்து இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் பாவ கிரகம் இல்லைங்களா, பிள்ளைகள் மூலியமா கொஞ்சம் சங்கடங்கள், பாதிப்புகள், பிள்ளைகள் கொஞ்சம் அரவணைப்பு குறைவாக இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவுடைய நிலைமை எப்படி இருக்கு, சனிக்கு சாரம் கொடுத்த கிரகம் என்ன எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்தே லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்தே தான் சனி பிள்ளைகள் மூலமா எப்படி இருப்பாரு அப்படின்னு பலனை நிர்ணயம் பண்ண முடியும். பொதுவா 5ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் சனி பகவான் நீச்சமாகவோ வக்ரமாகவோ இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அவருடைய திசாக்களும் துலா லக்னத்தில் பிறந்தவங்களும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களும் அவருடைய திசா காலங்களில் பிரச்சனைகள், பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த சனி பகவான் தன்னுடைய திசா காலங்களில் நல்ல பலன்கள், யோகமான பலன்கள் கொடுக்கும். இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 8, 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தன்னுடைய திசா காலங்களில் பாக்யாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல அந்த மிதுன லக்னத்துக்கு அதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கறதுனால நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அஷ்டமாதிபதி தோஷத்தை தராதா அப்படின்னா, அஷ்டமாதிபதி பாதிப்பு தரணும் அப்படின்னா அந்த 8ஆம் இடத்தில் பாவ கிரகங்களோடு செவ்வாயோட சம்பந்தம் பெறும்போது கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்பு உண்டு மிதுன லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆனா பொதுவா சனி பகவான் இந்த மிதுன லக்னத்தில் பாக்யாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவருடைய திசையில பாதிக்கப்படாம இருக்கும் பட்சத்துல அவருடைய திசையில யோக பலன்கள், நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பாருங்க, சனி பகவான் தன்னுடைய திசை யோகமான பலன்கள் கொடுக்கும். கன்னியா லக்னத்துக்கு 5, 6 கூடையவர் அப்படிங்கறதுனால அவருடைய திசா காலங்கள் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஆனா இந்த சனி பகவான் மிதுன கன்னியா லக்னத்துக்கு பாதிக்கப்படாம இருந்தாலே போதுங்க. பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெறாம மிதுன கன்னியா லக்னத்துக்கு செவ்வாயோட சம்பந்தம் பெறும்போது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல குருவோட சம்பந்தம் பெறும்போதும் கொஞ்சம் பாதிப்பு, பிரச்சனைகள் கொடுக்கும். ஆனா சுக்கரனோடையோ புதனோடையோ இந்த மாதிரி சம்பந்தம் பெறும்போது யோக பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இந்த மிதுன கன்னியா லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த லக்னத்துக்கு எல்லாம் வந்து சனி பகவான் வந்து அவருடைய திசா காலங்கள ராஜ யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொரு வாட்டியும் லக்னம் மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். கும்ப லக்னம், மகர லக்னம், அடுத்து ரிஷபம், துலாம், கன்னி, மிதனம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சனி பகவான் நல்ல ஸ்தானங்கள்ல லக்னத்துக்கு மறையாம வக்ரம் நீச்சம் அடையாம நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல சனி பகவானுடைய திசா காலங்கள்ல அவர் பாவ கிரகமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு நட்பு யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல சனி பகவானுடைய திசா காலங்கள் ராஜ யோகத்தையும் கொடுக்கும். சனி என்ன ஆதிபத்தியத்தில் அமர்ந்திருக்காரோ, அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ, அவர் எந்த பாவத்தை எல்லாம் பார்க்கிறாரோ, 3, 7, 10ஆம் பார்வை எந்த பாவத்தை எல்லாம் பார்க்கிறாரோ அதுக்குண்டான நல்ல பலன்கள், யோகமான பலன்கள், உயிர்காரகம்,
பொருள்காரகமும் சனி பகவான் தன்னுடைய திசா காலங்கள் முழுமையா தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. மற்ற லக்னத்துக்கெல்லாம் சனி பகவான் பாதிப்பு கொடுப்பாரா, பிரச்சனை கொடுத்துருவாரா அப்படின்னா, மற்ற லக்னத்துக்களும் அவர் எந்த நிலைமையில இருக்காரோ, என்ன அமைப்புல இருக்காரோ, எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்காரோ அதெல்லாம் பொறுத்தே தான் பலனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. மற்ற லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டா நான் இன்னொரு பதிவாகவும் கொடுக்குறேன். மற்ற லக்னத்துக்கு சனி பகவான் எந்த மாதிரி அமைப்புல இருந்தா தன்னுடைய திசையில எந்த மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு நான் இன்னொரு பதிவாக கொடுக்குறேங்க. பொதுவா இந்த லக்னத்துக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் சனி தன்னுடைய திசையில ராஜ யோகத்தை தருவாரு, யோகமான பலன்கள் கொடுக்கும், கோடீஸ்வர யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.